உங்களுடைய பிறப்போட ரகசியத்தை நீங்கள் அறியறதுன்றது வந்து கிடையாது. உங்களை அறிஞ்சிக்கலாம். ஏன்னா வலுத்தவன் எடுத்துட்றான், எளியவன் ஏமாந்துடுறான். ஆன்மீக கல்வி பெரும்பாலும் எங்கேயும் போதிக்கப்படலை. அது யாராவது ஒரு சில மனிதர்கள் சில அமைப்புகளை வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க. அங்கே கொஞ்சம் பசி தீர்ந்தவங்க போகிறாங்க. பசியோடு இருக்கிற மக்கள் அங்கே போக முடியாது. ஏன்னா நிறைய காசு கொடுக்கணும். தேவை நெருக்கடி ஆகும்போது எந்த சிந்தனையும், எந்த ஆன்மீக சிந்தனையும், எந்த நல்லறிவும் யாருக்கும் பயன்படாது. வினை பயன்தானா. இப்போ ஒரு ஏழை வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் அது ஏழையாக தான் பிறக்குது. பணக்காரன் வீட்டில் பிறந்தால் பணக்காரனாக தான் பிறக்குது. மனிதன் தன்னுடைய உலக வளர்ச்சி அடையிறதே பெரிய விஷயமாக இருக்கும்போது ஆன்மீக வளர்ச்சி அடையிறது எப்படி? பொருளாதாரத்தில் வலுத்தவன், அறிவில் வலுத்தவன் வந்து ஏழைகளுக்காக இறங்கி வேலை செய்யணும், கொடுக்கணும். இந்த உலகத்தை தாண்டதே பெரிய விஷயமா இருந்தால் நம்மளை தாண்டது எப்படி? வெறுமனே வந்து நியாயத்தை பேசியிருந்தால் சோறு இல்லாத நியாயம் சுகப்படாதில்ல. இருக்கிறது எவன் கொடுக்குறானோ அவனுக்கு தான் ஆன்மீகம். அப்போது இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, எவ்வளோ தான் சண்டை நடந்தாலும் அறிந்த மக்கள் ஆன்மீகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்மளால் ஏன்றது நல்ல விஷயத்தை பேசுகிறது, நல்லதை சொல்கிறது, நல்லவங்களாக இருக்கிறது, நம்மளை சுற்றி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்கிறது. ஏன்னா நமக்கு ஒரு வேலை இருக்குது, வீடு இருக்குது, சாப்பாடு இருக்குது, துணிமணி இருக்குது, வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. அதை பற்றி பேசுகிறது தான் ஆன்மீகம் ஆகிப்போச்சு. ஓரளவுக்கு சாப்பாடு, துணிமணி, தூக்கம், ஒரு வேலை இருக்குதுன்னா இந்த வாழ்க்கையை நம்ம குறை சொல்லக்கூடாது. அதிகப்படுத்திக்கிறது வாய்ப்பு இருக்குது. வழிமுறை தான் தெரியல. அந்த வழிமுறை தான் வந்து இருக்கிறத போற்றணும். இருக்கிறது மீது குறைப்பட்டிங்கன்னா இல்லாத இடத்துக்கு தள்ளி விட்டுரும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன், இப்போ என் கூட பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவருக்கு உண்டான தேவைகளை செய்தால் போதும். அவங்களுக்கு உண்டான எது கிடைக்குதோ அதுலேருந்து இப்படி செயின் ரியாக்ஷன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணி வாழ்ந்து உலகத்தை சுலபமாக்கினால் தவிர ஆன்மீகம் சுலபமாகாது. நல்லதை நினச்சிக்கோ, வேணும்னு சொல்லு, குறைப்படாத வாழ்க்கையை, துன்பமாக பார்க்காத, இருக்கிறதுக்கு நன்றி சொல் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கணும். இப்போ நல்லா இருக்கும் போதே தன்னை பற்றி குறைய பார்த்துக்கிறவன், எனக்கே பத்தலை, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றவனுக்கு வந்து அவன் வந்து எந்த விதத்திலும் விளங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருப்பதை கொண்டாட தெரியணும். இப்போ ஆன்மீகம் என்பது எது வேணுமோ தனக்குள்ளே கேட்டுட்டு இருக்கிற வேலை செய்ய வேண்டியது தான். இதுதான் பொதுவான ஆன்மீகம். இன்றைய சிந்தனை, மனித இனம் தன் பிறப்பின் ரகசியத்தை அறிய பாடுபடுகிறதா, தன் இன வளர்ச்சிக்காக பாடுபடுகிறதா? ரெண்டாவது கேள்வி, படைப்பாளனோடு சேர்ந்து நாம் ஏன் படைப்பாளனாக ஆக வேண்டும்? இப்போ மனித இனம் வந்து இனக்குழுக்களாக தான் இருக்குது. ஒவ்வொரு இனமும் ஒரு குழுவாக இருக்குது. அப்படி தான் இப்போ வளர்ந்தது. அப்புறம் இனக்குழுக்கள் பெருசாகி சமுதாயமாக ஆயிடுச்சு. பிறப்பின் ரகசியம்ன்றது வந்து அது ஒரு பேச்சு, ஒரு சொல், அவ்வளோதான். அதெல்லாம் அறிய முடியாது. உங்களுடைய பிறப்போட ரகசியத்தை நீங்கள் அறியறதுன்றது வந்து கிடையாது. உங்களை அறிஞ்சிக்கலாம். மனிதன் தன் பிறப்பின் ரகசியம்னு ஒன்றும் கிடையாது. ஏன் பிறந்தோம் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே வாழ்நாள் பத்தாது. ஏன்னா மாயை மொத்தமாக மூடி இருக்கு. புலனாதிக்கம், ஐம்புலன் அறிவு, அதனுடைய ஆதிக்கம் பெருசு. அப்புறம் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய உணவு, உடை, உறைகள், உறக்கம், உறவுகள், இதெல்லாம் பெரும் போராட்டமாக இருக்குது. அப்புறம் வந்து கௌரவம், அந்தஸ்து, புகழ், ஜாதி, மதம், இதெல்லாம் பெரிய போராட்டமாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஒரு மனிதன் வாழறதே அன்றாட சண்டையும் சச்சரமாக இருக்குது. எதை பார்த்தாலும் பயமாகவும் இருக்குது, மலட்டுத்தனம் இருக்குது. அதனால் அவன் இனக்குழுக்களாக அமைஞ்சிக்கிறான். தன்னுடைய சமுதாயத்துக்கு இதெல்லாம் கிடைக்கணும், அதெல்லாம் கிடைக்கணும், அப்படி கிடைக்கணும். மொழி இனங்களால் பிரிந்து போராடுறாங்க. என்னுடைய நிலம், என்னுடைய வீடு, என்னுடைய ஜாதி, என்னுடைய சமுதாயம்
அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டாக வாழறதுக்கான போராட்டம் தான் இது. ஏன்னா வலுத்தவன் எடுத்துடுறான், எளியவன் ஏமாந்துடுறான். அதனால் எளிய கூட்டங்களில் வந்து புரட்சிகரமான மனிதர்கள் தோன்றி தன்னுடைய சமுதாய வளர்ச்சிக்கு பாடுபடுறாங்க. ஒவ்வொருவரும் அந்த போராட்டத்தில் தான் இருக்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்தா வாழணும், கொஞ்சம் சாதாரண விஷயங்கள் கூட கிடைக்காத மக்கள் இருக்காங்க, சாப்பாடு கூட இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, சாப்பிட்டு தூக்கி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சமநிலை இல்லை. இப்போ இந்த பற்றாக்குறை தான் வந்து பிரச்சனை. அதனால் பற்றாக்குறை வந்து பாவம் செய்ய தூண்டுது, பஞ்சங்கள் வந்து துன்பத்தை தருது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய சமுதாய வளர்ச்சின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் அறிவு பெற்ற மக்கள் எழுந்து பேசுகிறாங்க, பிரச்சனைகளை வலுத்தவங்ககிட்ட முன்ன வைக்கிறாங்க. சண்டை போட முடியல. அந்த காலத்துலலாம் சண்டை இருந்தது, எதுக்கெடுத்தாலும் அடிச்சுப்பாங்க. ஒரு சிவிலைசேஷன், ஒரு வளர்ச்சி, பண்பாட்டு வளர்ச்சி வந்த பிறகு, ஒரு அரசாங்கம், ஒரு கட்டமைப்பெலாம் ஏற்பட்ட பிறகு எல்லோரும் தன்னுடைய பிரச்சனைகளை பேசி தான் தீர்த்துக்க முடியும், சண்டை போட்டு தீர்த்துக்க முடியாதுன்னு இருக்குது. உலகளாவிய நிலைமையும் இது தான். ஆனால் அதை தாண்டி சில போர்கள்லாம் மூண்டுடுது. அது மாதிரி இனக்குழுக்களுக்குள்ளே அடிதடி வம்பு வெட்டு குத்துன்னு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் வந்துடலாம், பேசி தீர்த்துக்கலான்னு தான் உண்ணாவிரதம் அந்த மாதிரி அறப்போராட்டங்களை நடத்துகிறாங்க. அந்த போராட்டங்கள் தீவிரமடையும் பொழுது, அறப்போராட்டங்கள் ரொம்ப நாள் கண்டுக்காமல் இருந்தோம்னா, மதிப்பளிக்காமல் இருந்தோம்னா அதுவே தீவிரமாகி வன்முறையாகவும் மாறிடுது. இப்போ பங்களாதேஷ் இந்த மாதிரி அதுக்கு யாரும் தூண்டுதல் அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் என்ன உண்மைன்னு தெரியாது. மொத்தத்தில் தேவைகளுக்காக போராட்டங்கள் ஒரு சமுதாயத்திலேருந்து அரசாங்கத்தை நோக்கி இன்னொரு சமுதாயத்தை எதிர்த்து, இவங்களுக்கு ஏன் கொடுக்குறேன், அவங்களுக்கு ஏன் கொடுக்குறேன், எங்களுக்கு ஏன் கொடுக்கல, இடஒதுக்கீடு ஏன் பண்ணலை, அதெல்லாம் பிரச்சனை இருக்குது தான் செய்யுது. மொத்தத்தில் எல்லாம் பார்த்தா தேவை தான். வேலை வாய்ப்பு, சம்பாத்தியம், ஒரு ஒரு மதிப்பு மரியாதை வேணும், எங்களை மதிக்கணும். இதனுடைய அளவில் நடக்கிற போராட்டங்கள் தான் பெருசாக இருக்குது. தவிர தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை அறியணும் அப்படின்ற இது பெரும்பாலும் இல்லை. வாழ்வுக்கான போராட்டம் தான் பெருசாக இருக்குது. பிறப்பின் ரகசியம், மனித பிறப்பு மாபெரும் படைப்பு, எல்லாத்த விட உன்னதமான படைப்பு அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. இப்போ பைபிளில் என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள், எதை உடுத்துவோம் என்றும் எண்ணாதிருங்கள். உணவை காட்டிலும் உங்கள் உயிர் பெரிது, உடையை காட்டிலும் உங்கள் உடல் பெரிது. உங்களுக்கு தேவன் என்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். நிச்சயமாக உணவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த ஒரு உயிரினும் பூமியில் இல்லைன்னு குரானில் இருக்குது. கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவிடுறான் ஈசன்னு இந்து தர்மத்தில் இருக்குது. அதனால் உணவு என்பது இங்கு பெரும்பாலும் வழங்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி தான் வேதங்கள்லாம் சொல்லுது. ஆனால் உணவு கிடைக்காத தூங்குறாங்கன்னு புள்ளிவிவரம் சொல்லுது. இதில் இருக்கிறவங்க உதவி செய்யணும், தர்மம் செய்யணும், தானம் செய்யணும்லாம் எல்லாம் சான்றோர்கள்லாம் வலியுறுத்துகிறாங்க. இது ரொம்ப பேர் செய்கிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட சில மனிதர்களை தவிர பெரும்பாலான மக்கள் இருக்கிறவங்க தானம் தர்மம் செய்கிறது இல்லை. அதனால் தேவைகள் நெருக்கடியாகும் பொழுது, பிரச்சனையாகும் பொழுது அது அறப்போராட்டங்களாகவும், அது மறுதளிக்கப்படும் பொழுது அவன்முறையான போராட்டங்களாக மாறிடுது. இப்போ இதில் ஆன்மீக ரகசியம், அதாவது படைப்பின் ரகசியம், தன்னை பற்றிய ரகசியம் அறியணும்னா ஒரு மனிதன் தனித்தனியாக தான் அறிய முடியும். மனித இனம் தன்னுடைய இன வளர்ச்சிக்கு தான் பாடுபடுது. தன் இனம் நல்ல வளமையாக வாழணும், வசதியாக இருக்கணும்,
மற்ற இனங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நமக்கும் கிடைக்கணுன்ற போராட்டம் தான் பெரிய போராட்டமாக இருக்குது. இதில் பெரும்பாலான மக்கள் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் கோயில், குளம், சர்ச்சு, மசூதி இதில் இறைவன் இருக்கிறான்னு தன்னுடைய நம்பிக்கைகளை வளர்த்துட்டு தேடி அந்த இடத்துலையும் தன்னுடைய பொருளாதார வளர்ச்சி, உடம்பு வளர்ச்சி, தேக ஆரோக்கியம், சுகமான வாழ்க்கை இதுக்காக தான் பிரார்த்தனை பண்ணிகிட்ருப்பாங்க. இது இல்லாத மக்களும் இருக்கிறாங்க, உயர்ந்த ஞானங்களை சிந்திக்கிற மக்கள் இருக்காங்க, ஏன் எதுக்குன்னு தேடுற மக்கள் இருக்காங்க, என்னன்னு தன்னை பற்றி அறியும் தாகமுடைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்னும் உயர்ந்த சிந்தனைகளை சிந்தித்து சில வெளிப்பாடுகளை, எளிமையான வெளிப்பாடுகளை, வாழ்வதற்கு சுலபமான வெளிப்பாடுகள் வெளிப்படுத்திட்டு போயிருக்காங்க. இன்னும் அப்படி தேடுற மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆகவே தன்னை பற்றி அறியும் ரகசியத்துக்கு யாரோ ஒரு சிலர் தான் வராங்க. பெரும்பாலான மக்கள் வாழ்வு பெரும் போராட்டமாக இருக்கிறத தான் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மேன்மக்கள், சான்றாண்மை மிக்க மக்கள், இன்னும் குருமார்கள், தூதர்கள், தீர்க்கதரிசிகள், இவங்க எல்லாம் வாழ்வை வந்து எப்படி சுலபமாக வாழலாம், இந்த சுலபமான வாழும் முறையை அறிந்த மக்கள் எடுத்து சொல்லணும். முதல்ல ஆரம்ப காலத்தில் அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, வீடு வீடாக போய் சொல்கிறாங்க, கூட்டமாக போய் சொன்னாங்க இருக்காங்க. இப்போ வாழ்க்கை நிலை மாறி போயிருக்கு, சமுதாய அமைப்பு மாறி போயிருக்கு, பண்பாட்டு வளர்ச்சி மாறி போயிருக்கு. இப்போ பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்குது, அங்கே பொருளாதார கல்வி, பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான கல்வி, விஞ்ஞான கல்வி இதெல்லாம் போதிக்கப்படுது. ஆன்மீக கல்வி பெரும்பாலும் எங்கேயும் போதிக்கப்படலை. அது யாராவது ஒரு சில மனிதர்கள், மகான்களாக தங்களை நினைக்கிறவங்க, உணர்ந்தவங்க சில அமைப்புகளை வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க. அங்கே கொஞ்சம் பசி தீர்ந்தவங்க போகிறாங்க, பசியோடு இருக்கிற மக்கள் அங்கே போக முடியாது, ஏன்னா நிறைய காசு கொடுக்கணும். பசியோடு இருக்கிற மக்கள் போக முடியாது, போய் அன்றாட தேவையுடைய மக்கள் அவங்கள போய் தேடி போக முடியாது. எல்லாத்தையும் காசு வச்சுருக்காங்க, கற்றுக்கிறதுக்கு காசு கொடுக்கணும், ஆன்மீகம் கற்றுக்கிறதுக்கு காசு கொடுக்கணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு யோகா கற்றுக்கிறனாலும் காசு, ஒரு சொற்பொழிவு கேட்கறனாலும் காசு, உபன்யாசங்கள் எது வந்தாலும் ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கு பணம் கொடுத்து கற்றுக்கிற லெவலில் தான் இருக்குது, லேசாக்கப்படலை. அப்போ தன்னை பற்றிய ரகசியத்தை, இந்த பிரபஞ்ச ரகசியத்தை அறியணுன்றது யாருக்காக ஒருத்தருக்கு தெரியுது, அவங்க தான் தேடுறாங்க. அந்த மக்கள் வந்து ஒருத்தர் வந்து தெரிஞ்சிடுச்சுன்னா, ஒரு சமுதாயத்தில் ஒருத்தருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சுன்னா, இந்த பிரபஞ்ச ரகசியமும் தன்னை பற்றிய ரகசியமும் தெரிஞ்சுன்னா அந்த ஒரு மனிதரால் அந்த சமுதாயமே நன்மை பெறும். அந்த அவர் இருக்கிற இடம் பெருவாரியாக அவருடைய வலிமை எவ்வளோ தூரத்துக்கு பரமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த மக்கள் வந்து நல்லறிவு பெறுவாங்க. அதனால் இந்த ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைந்த மக்கள் அதிகமாக தேவைப்படுறாங்க. சுலபமாக அந்த மக்களுடைய துன்பங்களை போக்குறதுக்கு ஆன்மீகம் அறிந்த மக்கள், தன்னை அறிந்த மனிதர்கள் நிறைய வரணும். அப்படி வந்தாங்கன்னா அவங்க இந்த மக்களுடைய துன்பங்களுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு தன்னுடைய ஆத்ம வலிமையால் அதை போக்கும் திறமை உடையவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் ஆன்மீக வளர்ச்சி நோக்கி எல்லோரும் போகணுன்றது, ஒரு தேடுதல் வேணுன்றது. பற்று மிகுந்த வாழ்க்கை, பொருள் பற்று தேவை, வீடு வாசல் தேவை, எல்லாத்துலேயும் ஒரு பற்று. இந்த பற்று வந்து ஏன் பற்று வருதுன்னா பற்றாக்குறை தான் பற்று. பற்று ஏன் வருது? பற்றை விட்டுருங்க, பற்றை அறுத்துருங்க அப்படின்னா பெரும்பாலும் 90% மக்கள் வந்து துன்பத்தில் இருக்கிறாங்க, தேவை குறைவாக இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சண்டை வம்பமாக இருக்குது. அவங்கள போய் பற்றை அறுத்துலாம் எப்படியா இருப்பாங்க? எல்லோரும் சொல்லி இருக்கிறாங்க, பற்று நீக்கணும் இருந்தால் தானே நீக்கிறதுக்கு. இருக்கிறதே துன்பமாக இருக்குது, ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கு சோறு போகிறது, சட்டை எடுத்து கொடுக்குறதே கஷ்டமாக இருக்குதுன்னா இது வந்து தனி மனித பிரச்சனை இல்லை,
பற்றறுத்தல் என்றது வந்து தேவைக்கு தேடுதலே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும், துணிமணி எடுத்து கொடுக்கணும், கொஞ்சம் வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும்னா ஒரே தேடுதலாக இருக்குது. ஏதாவது ஒரு வேலை கட்டியா தான் தேட முடியும். ஏழ்மையும் பற்றாக்குறையும் வந்து இருக்கிற இடத்துல வந்து நீ பற்ற அறுத்துரு, பொறுமையாரு அப்படிலாம் சொல்லி கொடுத்தா யாருக்கும் தெரியாது. ஆகவே அவர்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும். சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி அவங்க தேவைகள் சுலபமும் நிறைவேற வழியில் ஆக்கும் பொழுது தான் அவங்க சிந்திக்கிறதுக்கு தலைப்படுவாங்க. தேவை நெருக்கடி ஆகும்போது எந்த சிந்தனையும், எந்த ஆன்மீக சிந்தனையும், எந்த நல்லறிவும் யாருக்கும் பயன்படாது. தேவை ஓரளவுக்கேனோ அவங்களுடைய தேவை தீரும் பொழுது தான் அவங்க அதை பற்றி சிந்திப்பாங்க. தேவை தீர்ந்த பொழுது நிராகரிக்கிறவனை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் அழிவு நோக்கி போகிறான். நல்ல தேவை தீர்ந்த பிறகு உயர்ந்த பாதி நோக்கி வரணுன்ட்டு தோணாமல் அவன் பாட்டில் போனான்னா பொருள் மட்டுமே போதுன்ட்டு போகிறவன் வந்து தன்னழிவை தேடிக்கிறான். அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் சாதாரண மக்கள் அன்றாட தேவைகளுக்காக அல்லாடுகின்ற மக்கள்கிட்ட போய் ஆன்மீகம் பேசுகிறதுன்றது வந்து சரியான பாதையாக இல்லை. அவங்களுக்கு வந்து உத்தரவாதமே கிடையாது. எதுக்கான உத்தரவாதமும் இல்லாத போது படிக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை, வீடுக்கு உத்தரவாதம் இல்லை, இடத்துக்கு உத்தரவாதம் இல்லை. இன்னும் நீ இப்போ இன்னும் மிஞ்சி போனால் நம்ம ஊருக்காரனான்னு சந்திக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. மண்ணின் மீது உத்தரவாதம் இல்லை. மண்ணின் மைந்தர்கள் என்றால் மண்ணின் மைந்தர்களில் 90 பேருக்கு வீடே கிடையாது. ஒட்டுண்ணி மாதிரி எங்கேயாவது பரம்பு கணத்துலேயும் அங்கேயும் இங்கேயும் குடிசையை போட்டுக்கிட்டு கொசுக்கடியிலையும் காவாலையும் வாழ்ந்துன்னு இருக்கிறான். அவன் எப்படி வந்து ஆன்மீகத்தை சிந்திக்கிறது? ஆன்மீகத்தை சிந்திக்கிறது வந்து பெரிய விஷயங்கள், பெரிய பணம் வலுத்தவன், தொப்புளுக்கு மேலே கஞ்சி இருக்கிறவன், இவன் தான் வந்து வர முடியும். ஏன்னா அடுத்த தேவை என்ன நமக்கு? இதில் ஒரு சேச்சுரேஷன், ஒரு முழுமை அடைந்த பிறகு சாப்பாடு இருக்குது, துணிமணி இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, எல்லாம் அனுபவிச்சாச்சு. இதில் இன்னும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கண்டுக்கிறவன் தான் அடுத்த பாதை சிந்திப்பான். பசியோடு இருக்கிறவன் எப்படி சிந்திப்பான்? அதுலேயே வயசாகிடுது. அதுலேயே அவனுடைய காலம் உண்ணப்பட்டு மரண பரிந்தம் துன்பத்திலே வாழறதுனால அவனுக்கு எந்த ஒரு செய்தியும் கொண்டு போக முடியல. இப்போ இந்த நிலைப்பாடு மாறணும் இல்லையா? இந்த பசி போராட்டம். அதனால தான் பசிப்பிணி போக்குற வேலையை முதல்ல செய்யணும்னு சொன்னாங்க. மற்றவர்கள் சென்று உதவி செய்யுங்கள், பிறருக்காக வாழுங்கன்னு சொன்னதெல்லாம் இந்த பணம் வலுத்தவனுக்கு தான். பொருளாதாரம் வலுத்தவன் இறங்கி வேலை செய்யணும். அவன் இறங்கி வேலை செய்யடான்னா இன்னும் அவன் வந்து இன்னும் உழைப்பை சுரண்டவனாக தான் இருக்கிறான். உழைப்பை சுரண்டவனாக தான் இருக்கான். ஏதாவது ட்ரஸ்ட்டு கொஞ்சம் பணம் எழுதி வச்சுட்டு பெரும்பாலான வேலைக்காரங்களை உழைப்பை சுரண்டவனாக தான் இருக்கிறான். அதனால் சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற வரைக்கும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து மனித இனத்துக்கான வளர்ச்சியை தான் பார்க்க முடியுமே தவிர தன்னை பற்றி அறிவை ஊட்டுறது ரொம்ப கஷ்டம். அது யாராவது பிச்சுக்கிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் சரி. அந்த காலத்து வாழ்க்கை முறையில் ஆன்மீகம் அதிகம் இருந்தது, வேதம் அதிகம் சொன்னாங்க, வேதம் ஓதுனாங்க. அப்படின்னா தேவைகள் குறைவாக இருந்தது. இத்தகைய ஜனத்தொகை கிடையாது. விஞ்ஞான வளர்ச்சி அந்த அவங்க தேவைக்கு மட்டும் இருந்தது, பொதுவாக இல்லை. தேசாந்திரங்கள் போனோன்னா குதிரை மலை ஏறிக்கிட்டு கழுது மலை ஏறிக்கிட்டு தான் மலை ஆறுகளை கடந்து போகணும். ஒரு நாடு விட்டு நாடு போக முடியாது. எப்போயாவது கப்பல் கண்டுபிடிச்ச பிறகு யாரோ ஒருத்தர் போயிருக்காங்க. இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக போகிறோம் வரோம் எல்லாம் பண்ணுறோம். ஆனாலும் ஏழ்மை ஒழிந்த பாடு இல்லை, துன்பம் ஒழிந்த பாடு இல்லை. இது ஒரு அதனால் ஒரு மனிதனும் பசிக்கான போராட்டமே பெரிய போராட்டமாக இருக்குது. ஏன்னா பங்கீடுகள் வந்து சரியாக இல்லாத மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து முற்பிறவி துன்பம், அது துன்பம், இது துன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான ரகசியம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த முன்னால் செய்த துன்பத்தினால நீ இப்படி பிறந்துட்ட, பிறவி துன்பம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. செய்த வினைகள் வந்து உன்னை பற்றி இருக்குது, வினை பயன்கள் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஆராயணும். வினை பயன் தானே. இப்போ ஒரு ஏழை வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் அது ஏழையாக தான் பிறக்குது. பணக்காரன் வீட்டில் பிறந்தால் பணக்காரனாக தான் பிறக்குது. வாய்ப்புகள் அதுக்கு ஒரு பணக்காரன் வீட்டில் குழந்தைங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏழை வீட்டில் பிறந்த குழந்தைக்கு வாய்ப்பு அதிகம் ரொம்ப குறைவாக இருக்குது. அது எழுந்து நிற்கிறதுக்குள்ளேயே பால் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு அதனுடைய உடம்பு மனசும் ரொம்ப பாதிக்கப்பட்டு நோஞ்சாலம் மாறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
இது ஏன் இந்த படைப்பு ஏன் இப்படி ஏன் இருக்குது என்ற கேள்விக்கு பதில் இல்லை. அப்படி தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஏழ்மையின் துன்பமும் இருக்கத்தான் செய்யுது. அது உங்களுடைய பாவங்கள், முற்பிறவித்தில் செய்த பாவம் இப்போ வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அது சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி தானா இப்படி இருக்குது தானான்னு சொல்லிட்டு நம்மளால் தீர்மானமாக இது தான் சொல்ல முடியாது. முற்பிறவியினுடைய துன்பம் தான் இப்போ நீ அனுபவிக்கிற, இப்போ நோயாளியாக இருக்கிற, அப்படி இருக்க அப்படி இருக்கன்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. அது ஆராய வேண்டிய விஷயமா இருக்குது. பிரபஞ்சம் இப்படி தான் தன்னுடைய படைப்பை நிகழ்ச்சி இருக்குதுன்னு வேணால் சொல்லலாம். இதுலேருந்து ஒரு மனிதன் மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சவங்ககிட்ட போய் உட்காந்து கேட்டு தன்னை தியாகப்படுத்தி தன் வாழ்க்கையை ஒப்படைச்சு கற்றுக்கொள்ளும் அறிவோட, ஏன் அப்படின்ற கேள்வியோட, எதை கற்றுக்கணுமோ அதை முனைஞ்சி கற்றுக்கிட்டு அந்த வழியில் வர்றவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து சாப்பாடே போராட்டமாக இருக்குது, இது துன்பமாக இருக்குதுன்னு போகிற மக்கள் வந்து அதையே தான் தேடிட்டுருப்பாங்க. தேடும் போது அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு மட்டும் தான் கிடைக்கும். கொஞ்சம் உணவுக்கான தேவையை சரி பண்ணிக்கலாம், கொஞ்சம் தன்னுடைய வாழ்க்கையை சீராக்கிக்கலாம், அவ்வளோதான் முடியும். அடுத்த தேவையை நோக்கி எப்போ போவாங்கன்றதெல்லாம் தெரியல. உண்மை நிலைமை அப்படி தான் இருக்குது. அதனால் பெருவாரியான குடும்பங்கள் வந்து ரொம்ப உலகத்தை பார்க்கும்போது கஞ்சிக்கு இல்லாத மக்கள் கோடான கோடி பேர் இருக்கிறாங்க. சாப்பிட்டு வீணாக்கிற மக்களும் கோடியில் இருக்கிறாங்க. அதனால் மனிதன் தன்னுடைய உலக வளர்ச்சியை அடையிறதே பெரிய விஷயமா இருக்கும்போது ஆன்மீக வளர்ச்சி அடையிறது எப்படி? நிறைய கடவுள் பற்றி பேசுகிறாங்க, வேதம் பற்றி பேசுகிறோம், கொஞ்சம் நிறைய காசு வச்சுக்கிறவன் கருத்துக்கள் பேசுகிறான், ஜென்ம பிரச்சனைகளை பற்றி பேசுகிறான், சமுதாய பிரச்சனை பற்றி பேசுகிறான், புரட்சியாளர்கள் பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து ஒருத்தருக்கு மக்களுடைய நிலைமைன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி படைப்பாக இருந்தாலும் அறியும் திறன் வந்து வேறு வேறாக இருக்குது. ஒருத்தருக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது. பல பேருக்கு வந்து எவ்வளோ கல்வி கற்றுக் கொடுத்தாலும் மண்டையில் ஏறினா தானே உண்டு. ஒரே ஸ்கூல் தான் படிக்குதுங்க, ஆனால் நிறைய பேர் சோபிக்கிறது இல்லையே. யாரோ ஒருத்தர் தானே சோபிக்கிறான். வாய்ப்புகள் பள்ளிக்கூடத்தில் ஒரே அளவு வழங்கப்பட்டாலும் கிரகிக்கிற திறன் வந்து வேறு வேறையாக இருக்கிறதுனால ஒருத்தன் முதல் மார்க் எடுக்கிறான், ஒருத்தன் பாதி மார்க் எடுக்கிறான், ஒருத்தன் முக்கால் மார்க் எடுக்கிறான். எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறைய மார்க் எடுத்தவனுக்கு வாய்ப்பு போயிடுது. அதனால் வந்து இந்த சமுதாய அமைப்பை பற்றி பார்க்கும்போது அதனால தான் இந்த இடஒதுக்கீடுலாம் கேட்குறது. எல்லாருக்கும் சமமான வளர்ச்சி வரணும், ஜாதி வாரியாக வரணும். ஏன்னா ஏழ்மையிலே இருக்கிறாங்க, காலங்காலமாக அடிமைப்பட்டுருக்கிறாங்க, நசுக்கப்பட்டுருக்கிறாங்க, அவங்களுக்கு வளர்ச்சி விகிதம் குறைவாக இருக்குது, நம்ம தான் உதவணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து போராடி அரசாங்கத்துக்கு சொல்லி அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அதை பரிசீலித்து பார்த்து மற்ற மக்கள் எதிர்க்கும் பொழுது கூட அதையும் சட்ட வடிவமாக்கி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து ஒரு சூழ்நிலையில் வளர்க்குறாங்க. இடஒதுக்கீடு பிரச்சனைலாம் அப்படி தான் வருது. அப்போது இந்த உலகம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் பொருளாதாரத்தால் வாழுகிற ஒரு பகுதி இருக்குது, ஆன்மீகத்தால் வாழுகிற ஒரு பகுதி இருக்குது. வாழ்க்கை என்பது சுலபமாக தான் இருக்குது. ஆனால் வலுத்த மக்கள் போய் இறங்கி வேலை செய்யாத வரைக்கும் யாருக்கும் வாழ்க்கை சுலபமாக இருக்காது. பொருளாதாரத்தில் வலுத்தவன், அறிவில் வலுத்தவன் வந்து ஏழைகளுக்காக இறங்கி வேலை செய்யணும், கொடுக்கணும். கொடுத்து அவங்க வந்து மொட்டத்தனமாக இருந்தாலும், அறியாதவனாக இருந்தாலும், தெரியாதவனாக இருந்தாலும் அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை வந்து நல்ல வழிக்கு ஆக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும். எப்படி வேலை செய்யணும், எந்த வேலையை செய்தால் பிழைக்கலான்ற அறிவெல்லாம் கொஞ்சம் பகிர்ந்து அளிக்கலாம். அதை இருக்கிறவங்க தான் செய்யணும். இருக்கிறவங்க செய்யாத வரைக்கும் எவ்வளோ தான் முயற்சி எடுத்தாலும் இந்த மக்கள் வந்து இந்த சாதாரண வாழ்க்கையிலேருந்து மீண்டது ரொம்ப கடினம். சாதாரண வாழ்க்கை போராட்டம், உணவுக்கான உடைக்கான போராட்டமே இருக்கிற மக்கள் வந்து ஆன்மீகத்தை எப்படி அறிஞ்சிப்பாங்க? அது ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து அறிவுடைய மக்கள், ஞானமுடைய மக்கள், வளமிக்க மக்கள், செழுமையானவர்கள் இறக்கப்பட்டு இந்த மக்களுக்காக இறங்கி பணி செய்தால் தவிர இந்த மக்களுக்கு எந்த ஓய்வும் இல்லை.
அப்போ சிந்திக்கும் அறிவை ஊட்டணும். இதுக்கு தான் நிறைய மகான்கள் புரட்சியாளர்கள் எல்லாம் தோன்றி தங்களுடைய உயர்ந்த ஞானங்களை லேசாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் பொதுவாக இந்த பற்று இல்லாமல் இருங்க, அது இருங்க, இப்படி இருங்க, பற்றற்ற வாழ்க்கை வாழணும், அப்போ தான் சுகம் வரலாம் சொல்கிற மக்களும் இருக்கிறாங்க. நிறைய வேதங்கள் சொல்லுது. அது ஒரு குறிப்பிட்ட சாரார் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பற்று இல்லாமல் வாழறது எப்படின்னா, ஏதாவது நிறைய வீடு வாசல் தோட்டம் துறவு கூட்டம் கும்பல் சோறு தண்ணி இருந்ததுன்னா பற்று இல்லாமல் இருக்கலாம். ஒன்றதுக்கே குடிசை இல்லாதவன் எதை பற்று இல்லாமல் இருப்பான்? ஞானங்கள் அதிகம் பேசப்பட்டுருக்குது, ஆனால் நிலைமையும் தலைகீழாக இருக்குது. அப்போது இந்த ஆன்மீக வகுப்புகள் எதுக்காக அப்படின்னா, நல்ல வளமுடைய மக்கள் இந்த மக்களுக்காக இறங்கி வேலை செய்யணுன்றதை கற்றுக் கொடுக்கணும். அவங்களுடைய அறியாமை அவர்களை ஏழையாக வச்சுருக்குதா, இல்லை மற்றவருடைய ஆக்கிரமிப்பு அவருடைய ஏழையாக வச்சுருக்கா, இல்லை இந்த ஜனங்கள் தடுக்கப்பட்டிருக்காங்களா அல்லது ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்களா, இப்படிலாம் சிந்திக்கும் மக்கள் சொன்னால் கூட அது ஒரு பெரிய போராட்டமாவதே தவிர, சண்டையாவதே தவிர, இரக்கம் பணிவு அன்பு இதில் போய் முடியறது கிடையாது. இப்போ பங்களாதேஷில் கூட என்ன சண்டை, 71 முஜிபுர் ரஹ்மான் வங்க மொழி பேசும் மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியை பிரித்து கொடுன்னு சொல்லிட்டு அப்போ இவர் அதிபராக இருந்தவர் யாகியா கான், அவர் இராணுவ தளபதி, அவர் இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டு பெரிய சண்டையாச்சு. முஜிபுர் ரஹ்மான் வளமான பகுதியை, வங்காள மொழி பேசும் மக்கள் பகுதியை நாங்கள் புறக்கணிக்கப்படுறோம், நாங்கள் தான் அதிகமாக இருக்கோம், நாங்கள் புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி போராடினார். அப்போ நம்ம இந்தியா இந்திரா காந்தி இருந்தாங்க. அப்போது அவங்க உதவி செய்தாங்க, வங்காளதேசத்தை பிரியறதுக்கு உதவி செய்து பிரித்தாங்க. முஜிபுர் ரஹ்மான் வந்தார். அவங்க பொண்ணு தான் ஷேக் ஹசீனா, முஜிபுர் ரஹ்மானோட பொண்ணு. அவங்க பல போராட்டங்களை சந்தித்து முஜிபுர் ரஹ்மான் அதிபராகி அவர் என்ன பண்ணார், இடஒதுக்கீடு பிரச்சனையில் இந்த போராடினாங்களா, வங்காளதேச விடுதலைக்காக போராடின படை வீரர்களுடைய குழந்தைங்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுத்துட்டார். அது காலகாலமாக இருந்து வந்தது. அப்போ ஷேக் ஹசீனாலாம் அதிபராகி ஆட்சி செய்யும்போது சில போராட்டங்கள் நடத்துனாங்க. அந்த படை வீரர்களுக்கான 30% இடஒதுக்கீட்டினால எங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுதுன்னு மாணவர்கள் சொல்லினே வந்தாங்க. எப்படி பாதிப்பு ஏற்படுதுன்னா, படை வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஊழல் நடக்குது. யாருக்கு அவங்க ஆட்சியாளர்களுக்கு தேவையாக இருக்கிறதோ அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. கேட்டால் இராணுவ வீரர்களுக்கான இடஒதுக்கீடு, இப்போ அவங்க உயிரிழந்தவர்களுக்கான தியாகிகளுக்கான இடஒதுக்கீட்டை தவறான முறையில் பயன்படுத்தி லாபம் பார்க்குறதா மாணவர்கள் உணர்ந்ததாக சொல்கிறாங்க. அது சொல்லி அவங்க கேட்டு பார்த்துட்டு அப்புறம் பெரிய சண்டையாகி மாணவர்கள் போராட்டம் ஆகி அந்த 30% இல்லைன்னு சொல்லி ஷேக் ஹசீனா அறிவிச்சிட்றாங்க. 5% ஆகிறாங்க. அது கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு அது தப்பு, 30% தான் கொடுக்கணுன்ட்டு திரும்பி மாணவர்கள் கலவரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸு அப்படி தான் நியூஸ் சொல்லுது. அப்போ மாணவர்கள் கிட்டத்தட்ட 500-600 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு ஓடிட்டாங்க. அந்த நாட்டை விட்டு ஓடிட்டாங்க. இப்போ இது பெரிய கலவரமாக இருக்குது. இதுபோல் எல்லா இடத்துலையும் கலவரம் இருக்குது. அப்புறம் இயற்கையின் சீற்றங்கள் வேறு, போர்லாம் வேறு நடக்குது. இனக்குழுக்களான சண்டை உலகம் முழுவதும் நடந்துக்கிட்டே இருக்குது, எக்கச்சக்கமாக நடக்குது. நாட்டுக்கான போர் நடக்குது, எல்லை பிரச்சனை நடக்குது. இப்போ வங்காளதேச பிரச்சனையில் சீனாவோட தலையீடு, பாகிஸ்தானுடைய தலையீடு இருக்கிறதா அதுவும் ஊடகங்கள் அறிவிக்குது. இப்போ இதனால் என்ன பிரச்சனைன்றது புரியாத ஒரு புதிராக இருக்குது. இதற்கு மத்தியில் தான் ஆன்மீகத்தை சிந்திக்கிறதா இருக்குது. ஆன்மீகத்தை சிந்திக்கிறது இவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில் இத்தனை விஷயமும் நடக்கும்போது யாருக்கு நெஞ்சில்
ரத்தம் கசியுதோ அந்த மக்கள் இப்படி துன்பப்படுறாங்களே ஏன் அப்படின்ற கேள்வி யாருக்கு எழுதோ அவங்க தான் வந்து ஏழ்மையில் இருந்தாலும் வறுமை இருந்தாலும் அவங்க ஆன்மீக துணைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கேயோ சண்டை நடக்குது. இப்போ இலங்கையில் சண்டை நடந்தது, சிரியாவில் சண்டை நடந்தது, காசாவில் நடக்குது, இஸ்ரேல் நடக்குது, உக்ரைனில் நடக்குது, ரஷ்யாவில் நடக்குது. உலகம் போர்க்களமாக இருக்குது. இந்த ஜோசியக்காரனுங்க வர மூணாம் உலகப் போர் வந்துடுச்சு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது, நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு லைனாக எழுதி தள்ளின்னு இருக்கானுங்க. அவனுங்க எழுதுறத பார்த்தா பயமாக இருக்குது. 3வது உலகப் போர் வந்துச்சுன்னா இப்போவே பெரிய துன்பமாக இருக்குது. இப்போ அவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா, சண்டை வந்ததுன்னா ஒரு நாட்டுக்குள்ளே பூந்து பெரிய பெரிய கலாச்சார சீரழிவை ஏற்படுத்திடுவானுங்க, குழந்தைங்களை கொண்டுவானுங்க, மனிதர்களுடைய மேதமைகளை அழிச்சிருவானுங்க. நிறைய கஷ்டங்களை வந்து இந்த சண்டை கொடுக்குது. அதனால தான் வந்து பெரும்பாலும் பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்த்துக்கலான்னு சிவிலைஸ்டு பீப்புள் ஐநா சபைலாம் வச்சுருக்காங்க. ஆனாலும் சண்டையை ஸ்டார்ட் பண்ணி விட்றானுங்க. இதுக்குள்ளே ஆன்மீகம் எங்கே கற்றுக்கிறதுன்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சாதாரணமாக இப்போ பிரச்சனை இல்லாதனால உட்காந்து பேசின்னு இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லாதனால உட்காந்து பேசின்னு இருக்கிறோம். இதே சண்டை கண்டா வம்பு பிரச்சனைனா இராணுவம் கையில் எடுத்துச்சுன்னா, அரசாங்கம் ஏதாவது ஒரு கலவரம் பண்ணிச்சுன்னா நம்ம சிந்தனை அதில் போயிடும். சுமூகமான வாழ்க்கை இருக்கிறதுன்னு பார்த்தா அது எங்கே இருக்குது? சுகமான வாழ்க்கையை நோக்கி நம்ம போகிறோம். ஆன்மீகம் பேச இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் ஆன்மீகம் சம்மந்தமாக கேட்டிருந்தீங்கன்னா அதை பற்றி பேசியிருக்கலாம். இனக்குழுக்களை வளர்க்குறதுக்கு முயல்கிறாங்களா, இல்லை தன்னை அறிய முயல்கிறாங்கன்னு பார்த்தா தன்னை அறிய முயல்றதுக்கு கூட்டம் வந்து நிம்மதியாக இருந்தால் தான் அறிய முடியும். உலக நிம்மதி இல்லைன்னு வச்சுங்க. ஸ்கார்சிட்டி வந்துடுச்சு, பஞ்சம் வந்துடுச்சு. இந்த கொரோனாலாம் வந்தது, ஒரே குழப்பந்தான். எல்லாருக்கும் பயம், உயிர் பயம் வந்துடுச்சு. எல்லோரும் ஓடினாங்க, கும்பலாக செத்தாங்க. அது வேறு ஒரு பக்கம் நோயை வளர்த்து விட்றானுங்க. பறவை காய்ச்சல்ன்றான், நிப்பான்றான், அபான்றான், வைரஸ்ன்றான், ஏதோ ஒன்று சொல்லி தான் இருக்கிறான். இந்த குபாரில் வந்து நம்ம எப்படி தான் வந்து ஆன்மீகம் கற்றுக்கிறதுன்றது பெரிய விஷயமா இருக்குது. ஆன்மீகத்தை வந்து கற்றுக்கிறதுனா குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் கூட நாட்டில் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பிரச்சனை இருந்தால் ஆன்மீகம் நல்லவங்க சொல்லி கேட்கலாம், கேட்டு கற்றுக்கலாம், அப்படிலாம் போயிடலாம். ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, சண்டை பிரச்சனை அப்படி ஆயிடுச்சுன்னா வந்து குடும்பங்களில் வந்து கூட அந்த ஆன்மீக ரீதியில் சிந்திக்க முடியாது. சொந்த கஷ்டம் நாட்டு கஷ்டமாகிடுச்சுன்னா பெரிய கஷ்டமாயிடும். அதனால் வந்து அறிந்தவர்கள் மனிதர்களை அறிவூட்டி, நாகரிகப்படுத்தி, சமாதானப்படுத்தி, நியாயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயலணும். அப்படி தான் நிறைய பேர் முயன்றும், நிறைய பேர் சொல்லியும், நிறைய மேன்மக்கள் வந்து மென்மையான விஷயங்களை பேசி எல்லாம் பண்ண பிறகும் உலகம் அப்படியே இருக்குது. உலகம் சண்டையும் சச்சரமாக தான் இருக்குது. இந்த பக்கம் புதின் அடிக்கிறான், அந்த அவர் பேர் அந்த உக்ரைன் நடிகர் ஜெலன்ஸ்கி. அவர் என்ன தான் சாவடிக்க போகிறாங்கன்னு என் மேலே தான் குறியாக இருக்காருன்னு 3 வருஷமாக நல்லா உயிரோடு தான் இருக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் சண்டை போட்டுன்னு இருக்கிறாரு. சண்டை நடக்குதா நடக்கலையான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வேணும்னா வெளியே விட்றான், வேணான்னா மூடி மறைக்கிறான், யாரோ இதை கட்டுப்படுத்துகிறான். அப்புறம் இந்த பக்கம் இஸ்ரேலு ஒரு நாட்டுக்குள்ளே போய் ஒரு தலைவர் போகிறாரு, முஸ்லீம் தலைவர். இஸ்ரேல் கரெக்டாக அந்த வீட்டை மட்டும் குறி வச்சு அடிக்கிறான், ரூட் போட்டு அடிக்கிறானுங்க. அடிச்சுட்டு அந்த ஒரு மனிதனை கொண்டதுக்காக ஒரு பெரிய சமுதாயமே கிளந்து எழுந்துடுச்சு, பழி வாங்குவான்ட்டான். இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இந்த மதம் அது இது நாட்டில் ஒரு தலைவர் ஒரு தனி மனிதன் தானே, தலைவராக இருந்தவங்களும் தனி மனிதன் தானே. அவன் எடுக்கிற முறிவு எல்லாரையும் பாதிச்சிருது. இப்போ தலைவர்கள் வந்து சரியான போக்குடையவர்களாக இல்லைன்னா பிரச்சனை வந்து சாதாரணமாக நடந்து முடிஞ்சிடும். எதுக்கு அடிச்சுக்கிறானுங்க? பாலஸ்தீனம் பிரச்சனை. பாலஸ்தீனத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. இஸ்ரேல் வந்து எப்படின்னு அவன் நாட்டை கண்டுபிடிச்சி யூதர்கள் உட்காரத்துக்கு ஒரு இடம் இல்லாமல் ஓடி ஆடி உலகத்தில் பெரிய பணக்காரனுங்க
ஒரு சின்ன பிரதேசத்தை கண்டுபிடிச்சி உக்காந்துக்கினானுங்க. உட்காந்துக்கிட்டு ஒரே அட்டுழியம் பண்ணுறதா பல பேர் சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்குது. உங்களுக்கு தூக்கம் வருது. நாடு எப்படி போனால் என்ன, ஆன்மீகம் எப்படி போனால் என்ன, அதாவது சாதாரண மனநிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க போது நாடு நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது எந்த நாட்டு பிரச்சனையும் இல்லை. இப்போ சீனா வந்து உள்ளே நுழைஞ்சுனே இருக்கிறான். அருணாச்சலம்னு பேர் வச்சுக்கிறான். அருணாச்சல பிரதேசம்னா யார் அருணாச்சலம்? அருணாச்சலம் நம்ம சிவன் அவர் தானே. பேர் இந்தியான்ற இதில் இருக்குது. அவன் உள்ள கொய்யாமையான்றான் வந்து ரோடு போடுறான். ரோடு போடுற வரைக்கும் தெரியுது, போட்ட உடனே தெரிஞ்சு போகுது. அதுவும் எவனும் சேட்டலைட்டில் எடுத்து போட்ட உடனே தெரியுது. இங்கே நாசா எடுத்து போட்ட உடனே தெரியுது. சண்டை வந்து பேச்சுவார்த்தையில் தான் பண்ண முடியும். அவன் பெரிய பெரிய குண்டு வச்சுருக்கிறான். அணுகுண்டு, அந்த குண்டு, இந்த குண்டுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பேச வேண்டியிருக்குது. வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் வந்து வாயை லேசாக தான் பேச வேண்டியிருக்கு. பாதுகாப்புக்கு நம்ம எவ்வளோ பலமாக இருந்தாலும் ஒரு போர்னு வந்துட்டால் பிரச்சனை தானே, பேரழிவு ஏற்பட்டுடுமே. தலை தூக்குறது பெரிய கஷ்டம். ஒரு 100 ஆண்டு வளர்ச்சி, 100 ஆண்டு முன்னேற்றம் அழிஞ்சு போயிடும். திரும்பி தலை எடுக்கிறது பெரிய பிரச்சனை. அப்போ ஒவ்வொரு மனிதனும் பொறுப்புடையவனாக இருக்கணும். சண்டை வந்துடக்கூடாது, அடிதடி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அறப்போராட்டங்கள், தனக்கு தேவையை சொல்லணும், நியாயமான வழியில் போராடணும், தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும். இப்படி தான் வந்து சாதாரண முறையில் அறப்போராட்டங்கள் நிகழ்த்தணுன்றது உலகம் முழுங்க இருக்குது. ஆனால் சில முக்கியமான பிரச்சனைகளாக இவனுங்க ஜாதி மதம்லாம் எடுத்துக்கிறாங்களா, அதில் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆகிப்போகுது. என்னவோ பண்ணுறாங்க. இதில் ஆன்மீகம்ன்றது வந்து நம்ம சாதாரணமாக வாழறதுக்கான வழிமுறை இருக்கும்போது மட்டும்தான் சிந்திக்க முடியுது. பெரிய சண்டைகள்லாம் எங்கே அந்த ஆன்மீகம் சிந்திக்கிறது? அப்போது மனித இன வளர்ச்சிக்கான அறிவு தான் முதல்ல ஊட்டப்படணும். அறிந்தவர்கள் அதை தான் செய்யணும். இந்த உலகத்தை தாண்டதே பெரிய விஷயமா இருந்தால் நம்மளை தாண்டது எப்படி? இல்லை, வேதம் நிறைய விஷயங்கள் இருக்குது, வேதங்கள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. நிறைய பேர் நிறைய ஞானங்களை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இந்த சாதாரண மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு யார் இல்லை. ஒரு துறவின்றவன் வந்து முழு பொறுப்புடையவனாக இருக்கணும். வாழ்க்கையை வந்து வாழ்ந்தவன் வந்து கண்டுபிடிச்சவன் வந்து மாயேன்னு ஒரேடியாக மாயை மூடிடுச்சு, அப்படி அறியாமை மூடி இருக்கா, அதெல்லாம் சண்டை போகிறான்னு பார்த்தா யதார்த்தத்தில் பார்த்தா அப்படி இல்லை. தெரிஞ்சே அடிக்கிறான். தெரிஞ்சே எவனாவது குண்டு செய்து வச்சுப்பானா? இது மாயை. அது தெரிஞ்சே பெரிய அணுகுண்டு செய்து வச்சுக்கிறான். ஏற்கனவே ஹீரோஷிமா நாகசாகி ஹிரோஷிமாவில் போட்டதனுடைய வெளிப்பாடு இப்போ எல்லாருக்கும் தெரியுது. ஆனாலும் அணுகுண்டை செய்து 550 வச்சுருக்கானா சீனா. இந்தியா 4 வச்சுருக்குதுன்றான். சீனா வச்சுருக்குது, இது ஈரான், ஈராக் எல்லாம் வச்சுருக்கான். எந்தெந்த நாடும் அமெரிக்காக்காரன் எல்லாம் வச்சுருக்கான். எதுக்கு வச்சுருக்கானுங்க? என்ன அப்படி பிரச்சனை ஆகிடப்போகுது? ஒரு காலாட்படை பத்தாதான் சண்டை போகிறதுக்கு? நாட்டுக்குள்ளே வராது அப்படின்னா ஆளுங்களாம் அந்த காலத்தில் வெறும் ஆளுங்க தான் அடிச்சுக்கிட்டானுங்க. கத்தியை வச்சு வெட்டிக்கிட்டானுங்க. எல்லை போராட்டம்லாம் ஒரு எல்லையை விரிச்சானுங்க, சுருக்கினானுங்க, எல்லாம் பண்ணானுங்க. இப்போ குண்டு. பயமாக தானே இருக்குது. இதில் எங்கே ஆன்மீகம் நம்ம சிந்திக்கிறது? ஆன்மீகம் சிந்திக்கிறதுக்கு வந்து பெரிய கஷ்டம்தான் போல இருக்குது. யாருக்கு நல்லறிவு போட்டணும், நியாயத்தை போதிக்கணும் அப்படின்னா கூட வாயில் சோறு இருந்தால் தானே, வயிறு நிறைஞ்சால் தானே அவன் நம்ம சொல்கிறது கேட்பான். வெறுமனே வந்து நியாயத்தை பேசியிருந்தால் சோறு இல்லாத நியாயம் சுகப்படாதில்ல. எவ்வளோ உயர்ந்த விஷயம் வந்தாலும் சாப்பாடு இல்லைன்னா ஒன்றும் சுகப்படாது. ஆகிய உலகம் பங்கிடப்படணும். உலகத்தை வந்து எல்லாருக்குமானது உதவியாக ஆக்கணும். யார் ஆக்கணும்? இதை இருக்கிறவன் ஆக்கணும். இருக்கிறவன் ஆக்குவானன்றது சந்தேகம்தான். அப்போ ஆன்மீகம் யாருக்கு? இருக்கப்பட்டவன் கொடுக்க மாட்டான். இருக்கிறது எவன் கொடுக்குறானோ அவனுக்கு தான் ஆன்மீகம்.
இருக்கிறத பங்கீடு செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு ஆன்மீகம் வந்து ஒரு வேளை உதவி செய்யலாம். அவன் பேராற்றல் உள்ள மனிதனாக தன்னை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இருக்கிறத கொடுக்காதவனால எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது. இரக்கமும் அன்பும் இல்லாதவனால முன்னேற்றம்லாம் அடையவே முடியாது. அவன் கோடான கோடி வச்சுக்கலாம், குப்புறப்படுத்தணும் குப்பளிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அவனால் வாழ்வை வந்து சுகமாக வாழ முடியாது. இந்த ஏழைகள் எப்படி துன்பத்தில் வாழறானோ அதே துன்பத்தில் தான் அவனுடைய வாழ்க்கை அமையும். என்றைக்கு இருக்கிறத கொடுத்து பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புறானோ அவனுக்கு தான் அந்த வாழ்க்கை ஏதாவது ஒன்று காட்டும், வெளிப்படையாக காட்டும். ஆனால் இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குதுன்றதுக்கு வந்து எந்த ஒரு நியாயமும் இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. இதில் ஜெயிக்கலாம் மீட்டலாம் அப்படிலாம் இப்படிலாம் சொல்லணும்னா சோறு இல்லாதவன் பிறந்துக்கினே இருக்கிறான், ஏழைகள் இருந்துக்கினே இருக்கிறாங்க, போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. யாராவது ஒருத்தன் வந்து கோடியில் ஒருத்தன் வந்து ஆன்மீக ஞானம் பெறுவானான்னு பார்த்தா அது பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஆன்மீக ஞானத்தில் முன்னே வந்து ஏமாற்ற ஆரம்பிச்சிடறான். காசு கொடு பணம் கொடு அப்போ தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இது சொல்லிக் கொடுத்து காசு பணம் எதுக்கு, எதை பிச்சை எடுத்து காசு ஒரு அந்த காலத்தில் எல்லாம் புத்தரில் பிச்சை தானே எடுத்தாங்க. மகாவீரர் எல்லாம் நல்ல ஞானமுடைய மக்கள்லாம் பிச்சை தான் எடுத்தாங்க. ஒரே ஒருத்தர் தான் ரொம்ப படைப்பாற்றல் மிக்கவராக இருந்து சுகவாசியானவர் கிருஷ்ணர். அப்படி வந்து மகான்கள் இருக்கிறாங்க, நல்லது சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, புத்தர் இவர் பகவத்கீதையில் சொல்கிறாரு, கிருஷ்ணர் கண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, புத்திக்கும் மேலான ஆத்மாவை, புத்திக்கும் மேலான, அதுவும் எப்படி ஆரம்பிக்கிறார், மகாபாவே, பெரிய கைகளை உடையவனே, மகாபாகுவே, பாகுனா கை போல இருக்குது, பாகுபலி, பெரிய கைகளை உடையவனே, புத்திக்கு மேலான ஆத்மாவை ஆத்மாவால் அடக்கி, ஆத்மாவை ஆத்மாவால் அடக்கி இந்திரியங்களால் அந்த இந்திரியம் என்னும் சத்ருவை அழித்து விடுவாயாக அப்படின்னு கீதையில் இருக்குது. ஆத்மாவால் ஆத்மாவை அடக்கி இந்த இந்திரியங்கள் என்னும் சத்ருவை அழித்து விடுவாயாக, அந்த துன்பங்களை அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா ஒரு வசனம் இருக்குது கர்மயுகத்தில். அதான் ஆத்மானா உன்னுடைய உள்ளுணர்வு எது உன்னை இயக்குகிறதோ அதை அறிந்து அந்த இயக்கத்தினாலே இயக்கத்தை அடக்கி மனதினால் ஏற்படக்கூடிய சஞ்சலங்களை அழித்திடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்திரிய விஷயங்கள் வந்து புத்தி, மனம், அறிவு இதெல்லாம் வந்து இந்திரிய விஷயங்களில் தான் இருக்குது. இந்த பார்க்குறது கேட்குறது இதெல்லாம் இருக்குது. அது நிறைய விஷயங்களை வந்து நம்ம கொண்டு போய் இழுத்து தள்ளிடுது. ஆசைப்படுறோம், ஆசையை அடக்கன்னு தான் சொல்லுது. அதாவது ஆத்மாவால் அடக்கி ஆசையினால் ஏற்படக்கூடிய ஆசையினால் மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சத்துருவை அழித்து விடு அப்படின்னா ஆசையை அழிச்சிருன்றாங்க. எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் அப்படி எப்போ போர் நடக்கும்போதே சொல்லியிருக்காரு, மகாபாரத போர் நடக்கும்போதே சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, எவ்வளோ தான் சண்டை நடந்தாலும் அறிந்த மக்கள் ஆன்மீகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அறிந்த மக்கள், ஞானமுடைய மக்கள் ஆன்மீகத்தை பரப்பிக்கிட்டே இருக்கணும், நியாயமான வழியை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்கிறதுன்னா அந்த மக்களுக்கு வந்து அந்த வார்த்தைகள் போய் ஏதாவது நன்மைகளை ஒரு வேளை செய்யலாம். ஆனால் அப்படி ஆன்மீகவாதிகள் இப்போ இருக்கிறதா தெரியல, தன்முனர்கள் வளர்த்த ஞானிகள் இருக்கிறதா தெரியல. பெரிய மகான்களாக இருக்கிறவங்க நிறைய வசதியான வாழ்க்கையில் பார்க்க அணுக முடியாதவங்களாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஆன்மீகவாதிகளை அணுகவே முடியாது. அவங்க பாடுறாங்க, ஆடுறாங்க, டான்ஸ் போடுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, நிறைய பணம் வாங்குகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வெகுஜன மக்களுக்காக அவங்களுடைய பங்களிப்பு என்னென்னு இருக்குன்னு பார்த்தா எதுவும் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. அதனால் இனக்குழுக்களுக்கான போராட்டம் தான் பெரிய போராட்டம். தன்னெறியுதல் என்பது தனியானது, அது யாராவது ஒருத்தர் வந்து முயன்று செய்து கொண்டிருந்தான். பெரும்பாலும் வந்து
எந்த சண்டை வம்பு சச்சரவு குழப்பம் இல்லாமல் இருக்கும்போது தான் ஆன்மீகம் சிந்திக்கலாம். எல்லா குழப்பங்களுக்கும் மத்தியிலையும் சிந்திக்கிறதுனா யார் இந்த உலகத்தை இறைவனுடைய படைப்பு அப்படின்னு சிந்தித்து இது இப்படி இருக்குது நன்மை நோக்கி போகணும்னு தன்னை யார் தியாகப்படுத்துகிறானோ, தியாகமாக்குறானோ, அர்ப்பணிக்கிறானோ அவனால் தான் இந்த ஆன்மீகத்தை கற்றுக்க முடியும். அப்படி தான் இருக்க முடியும். இப்போ பெரும்பாலும் ஆன்மீகம் பேசுகிறது நம்மளை சமாதானப்படுத்திக்கிறது தான். ஏன்னா நமக்கு ஒரு வேலை இருக்குது, வீடு இருக்குது, சாப்பாடு இருக்குது, துணிமணி இருக்குது, வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. அதை பற்றி பேசுகிறது தான் ஆன்மீகம் ஆகிப்போச்சு. அதை பற்றி பேசுகிறது தான் ஆன்மீகம் ஆகிப்போச்சு. ஆனால் உண்மையிலே பார்த்தா போராட்டம் வெளியில் நிறைய இருக்குது. இப்போ நிறைய சம்பாதிச்சவன் டேக்ஸ் கட்டாமல் போகிறான், மறைக்கிறான். சம்பளக்காரன்லாம் கட்டி ஆகணும்னு பிடிக்கிறானுங்க. பெரிய பெரிய பணம் முதலைங்கள்லாம் டேக்ஸ் கட்டுதோ கட்டலையோ அது தெரிய மாட்டேங்குது. சம்பாதிக்கிறவன் ஒரு லட்ச ரூபா 2 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களாம் டேக்ஸை அப்பயே பிடுங்குறான். இதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம வாழ்நாள் போயிடும். இது எப்படி இப்போ நம்ம என்ன பண்ணலான்றது மட்டும் சிந்திக்கலாம். நம்மளால் ஏன்றது நல்ல விஷயத்தை பேசுகிறது, நல்லதை சொல்கிறது, நல்லவங்களாக இருக்கிறது, நம்மளை சுற்றி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்கிறது, அப்படி வாழ்க்கையை ஆக்கணும். நல்ல எண்ணங்களின் மூலமாக நாட்டுக்கு நல்லது செய்யலாம். நல்ல நினைப்புகள் மூலம் நாட்டுக்கு நல்லது செய்யலாம். ஆன்மீகம் கற்றுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்பு தேவை. சண்டை இருந்துக்கிட்டு தான் இருக்கும், சண்டை போராட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். பசி பிணி பஞ்சம் கூப்பாடு கத்தல் கூச்சல் குழப்பம் எல்லாம் இருக்க தான் செய்யும். இதுக்கு நடுப்புற தான் நம்மளை கண்டுபிடிக்கணும். நம்மளை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு விட்டு வச்சுருக்கான்ல பிரபஞ்சம், கடவுள் நம்மளை விட்டு வச்சுருக்கான். ஏதோ ஒரு வேலை இருக்குது, ஏதோ ஒரு சம்பளம் வருது, ஏதோ ஒரு சாப்பாடு கிடைக்குது, ஏதோ ஒரு வீடு இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்குது, ஒரு பொண்டாட்டி இருக்குது. உலகம் ரொம்ப கலப்பரமாக இருக்குது. இது இல்லாதவன் 1000 பேர் இருக்கிறான். நமக்கு இருக்குது, நம்ம என்னென்ன பண்ணலாம்? தெருவில் நிற்கிறோம் 1000 பேர் இருக்கிறான். சோறு இல்லாதவன், போத்திக்க துணி இல்லாதவன், கட்டிக்க துணி இல்லாதவன், நோயாளி, கடனாளி, 1000 கோடி பேர் இருக்கிறான். இந்த வாழ்க்கை ஒரு பக்கம் நெருப்பாக போயின்னுது, எரிஞ்சுன்னு இருக்குது. எங்கே போய் முடியும்னே தெரில. ஆனால் நேற்று கேட்டிக்கலாம் அது மாதிரி எப்படி இவ்வளோத்துக்கு பதில் நம்மளால் சுகமாக இருக்க முடியுது? என்ன நடக்கணும்னே தெரில. பூகம்பம் வயநாடு வழிச்சுன்னு போயிடுச்சு. பூகம்பம் வருமா, சுனாமி வருமா, உலகம் நிற்குமா நிற்காதான்னு தெரில. தூக்கம் மட்டும் எப்படி வருது? இப்போ ஓரளவுக்கு நம்ம விட்டு வச்சுருக்கிறதுனால கவனமாக சிந்திக்கணும். இல்லாதவன் 1,00,000 பேர் இருக்கிறான், ஒன்றும் இல்லாதவங்கிறான். ஒரு வேளை சோறு இல்லாதவர 3 வேளை சோறு இல்லாமல் ரொம்ப பேர் தூங்க போகிறான்னு ஒரு புள்ளி வர சொல்லுது. இதுக்கு மத்தியில் நம்ம கொஞ்சம் விட்டு வச்சுருக்குது பிரபஞ்சம், கடவுள் நம்மளை கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருக்காருன்னா நம்ம தான் இந்த நமக்கும் கீழான மக்களுக்காக வேலை செய்யணும். நமக்காக நமக்கு மேலே இருக்கிறவங்க வேலை செய்வாங்க. நம்ம தான் அடுத்த படிநிலை கீழான மக்களுக்கு மேலே கொஞ்சம் இருக்கிறோம். கொஞ்சம் அளவுக்கு சாப்பாடு இருக்குது. இந்த சாப்பாட்டை கவனமாக சாப்பிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்து பங்கிட்டு வாழணுன்ற குணம் இல்லாதவனேருந்து கொஞ்சம் மேலே இருக்கிறான் அவனுக்கு வரணும். இருக்கிறது ஒன்றுமே இல்லாதவன் இருக்கும்போது உனக்கு கொஞ்சம் இருக்குது இல்லை, அப்போ இருக்கிறதுன்றதில் மேலே வாழணும். இருக்குது இன்னும் வேணும்னு கேட்டுக்கோ, வேணும்னு கேட்டுக்கணும். எனக்கு தேவையாக இருக்குன்னு கேட்கலாம். இருக்கிற தேவையை பங்கு வச்சா தான் இன்னொரு தேவையை கேட்க முடியும். இருக்கிற தேவையும் கெட்டியாக பிடிச்சிக்கணும், அதையும் கொடுக்க மாட்டேன்னு இன்னொரு தேவை கேட்டால் அதை கொடுக்க மாட்டான். எப்போ உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையை, நல்லா இருக்கிற வாழ்க்கையை, எதுவுமே இல்லைன்னா குறைப்படல, தப்பு இல்லை. ஓரளவுக்கு சாப்பாடு துணிமணி தூக்கம் ஒரு வேலை இருக்குதுன்னா
இந்த வாழ்க்கையை நம்ம குறை சொல்லக்கூடாது. அதிகப்படுத்திக்கிறது வாய்ப்பு இருக்குது, வழிமுறை தான் தெரியல. அந்த வழிமுறை தான் இருக்கிறத போற்றணும், இருக்கிறது மீது குறைப்பட்டிங்கன்னா இல்லாத இடத்துக்கு தள்ளி விட்டுரும். நான் கவனம் வச்சுக்க, நம்ம நல்லா இப்போ சாதாரண மக்கள் பற்றி பேசுகிறோம். நம்ம எல்லோரும் பாவம் பண்ணுறோம். பாவம் என்னது? யார் மனதை காயப்படுத்துறது, இல்லை கெட்ட காரியங்களை செய்கிறது, ஏதோ ஒன்று பாவன்றான். தப்பாக செய்கிறது எல்லாம் பாவம்னு சொல்லிட்டாங்க. நம்ம எதெல்லாம் பாவிக்கிறோமோ அதெல்லாம் பாவங்களாக தான் வரும். எதை பாவித்தோமோ அதில் இருக்கிற நல்லது கொஞ்சம், அதில் இருக்கிற கெட்டது கொஞ்சம் நம்மளை அடைஞ்சிரும். இந்த கெட்டதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும், நம்மளை சுற்றியே தான் இருக்கும். நல்லது மட்டும் அனுபவிச்சுட்டு வருவோம். இப்போ இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் குறை சொன்னீங்கன்னா, எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சிந்திச்சிங்கன்னா, குறையாக சிந்திச்சிங்கன்னா தான். சிந்திக்கிறது தப்பில்லை. நான் இதை மாற்றுவது எப்படி, இதை தெளிவாக்குவது எப்படி, இதை வசதியாக்குவது எப்படி, சீராக்குவது எப்படின்னு சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. நான் எப்படி இதை சீராக்க போகிறனோ, இது எப்படியே போயிடுமோ, அப்படியே ஆகிடுமோன்னு குறையாக பார்த்தீங்கன்னா இந்த துன்பங்கள் இறக்கி விட்டுரும். இருக்கிறதும் உள்ளதும் போச்சுன்னா நல்லக்கண்ணா தான். ஆனால் இருக்கிற நிலைமையை ஆராய்ந்து சீர்தூக்க பார்த்து மேலே வரணும்னு வாய்ப்புகளை தேடி நல்ல நிலையில் பிறருக்கு உதவியாக தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கணுன்ற மாண்புடைய மனநிலை யாருக்கு இருக்குதோ அவன் மேலே வந்துடுவான். இதே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இல்லாத மக்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே கொஞ்சம் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, நிறைய இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறான்? புவர் பீப்புள், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், அப்புறம் ஹை கிளாஸ் 5 பிரிவு மக்கள் இருக்கிறாங்க. மில்லியனர்ஸ் வரைக்கும் போகிறாங்க. இந்த புவர் பீப்புளுக்கு மேலே லோயர் மிடில் கிளாஸ் இருக்கிறவன் அவன் சிந்திக்கணும். ஆனால் அவன் தான் பக்கத்தில் இருப்பான். அவன் தான் இந்த புவர் பீப்புள் பக்கத்தில் அவன் தான் இருப்பான். யார்? லோயர் மிடில் கிளாஸ். அவன் சிந்திக்கணும். அவன் அளவில் ஒருத்தர் சிந்தித்து நமக்கு இது இருக்குது, அவனுக்கு அதுவும் இல்லாமல் இருக்குது, அதனால் கொஞ்சம் தனக்கு தெரிஞ்ச அறிவை ஞானத்தை அவன் சொல்லிக் கொடுக்கலாம். ஹையர் மிடில் கிளாஸுக்கு அப்புறம் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸுக்கு அப்புறம் மிடில் கிளாஸு, லோயர் மிடில் கிளாஸ் பக்கத்தில் இருப்பான். இவனுக்கு சொல்லணும், அதோட வளர்த்தவன் அவனுக்கு சொல்லணும். இப்படி கொஞ்சம் பரஸ்பரம் உதவிகள் மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இவன் கிடைச்சவனே பிடிச்சிக்கிறான், கெட்டியாக பிடிச்சிக்கிறான், விடமாட்டான் அப்படின்னு. யார்? லோயர் மிடில் கிளாஸ். எது கிடைச்சாலும் அவனு இது வரைக்கும் கிடைக்காம இருந்ததுனால கொஞ்சம் கிடச்சதுனால டக்குன்னு அதை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டான். கொடுக்குறதுன்ற எண்ணம் வரமாட்டேங்குது. பக்கத்தில் பசியோடு இருந்தானாலும் சரி பார்த்து பார்க்காம போயிடறானுங்க. இல்லைனாலும் இருந்த அளவுக்கு முடிஞ்சளவுக்கு அவனுங்கிட்ட என்ன சொல்ல முடியும்னு பார்க்குறானுங்க. இப்படி ஒரு சமுதாய அமைப்பு இருக்குது. இதில் யாருக்கு பொறுப்பு அதிகம்னா, யார் வலுத்திருக்கானோ அவனுக்கு தான் பொறுப்பு அதிகம். பொறுப்பு அதிகம் உள்ளவங்க பொறுப்படுத்துகிற வேலை செஞ்சால் தான் இது முடியும். வெறும் அரசாங்கம் திட்டம் போகிறதுனாலையோ சட்டம் போகிறதுனாலையோலாம் எதுவும் நடந்துறதில்ல. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன், இப்போ என் கூட பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவருக்கு உண்டான தேவைகளை செய்தால் போதும். அவங்களுக்கு உண்டான எது கிடைக்குதோ அதுலேருந்து இப்படி செயின் ரியாக்ஷன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணி வாழ்ந்து உலகத்தை சுலபமாக்கினால் தவிர ஆன்மீகம் சுலபமாகாது. புரியுதா? இப்போ படைப்பாற்றல் ஏன் வேணும்? படைப்பாற்றல் எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது. அதை படைக்க தெரிஞ்சவன் சொல்லிக் கொடுக்கணும். உனக்கு தான் அந்த ஆற்றல் இருக்குது, நல்லதை நினச்சிக்கோ, வேணும்னு சொல்லு, குறைப்படாத வாழ்க்கையை, துன்பமாக பார்க்காத, இருக்கிறதுக்கு நன்றி சொல் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கணும். தெரிஞ்சவன் கற்றுக் கொடுக்கணும். தெரிஞ்சவன் கற்றுக் கொடுக்க மாட்டான். கற்றுக் கொடுத்தாலும் கேட்குறவன் அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ எப்படியோ வாழ்க்கை போயிட்டுருக்குது. ஏழ்மையும் துன்பமும் வறுமையும் நோயும் நொடியும் வர்க்கடிப்பும் இருக்க அழுகையும் பணக்காரனும் ஹாஸ்பிட்டலில் படுத்து செலவு பண்ணுறான். பன்னியோட இதயத்தை வைக்க போகிறானா. இப்போ இதய மாற்ற அறுவை சிகிச்சைக்கு பன்னியோட இதயம், பன்னியோட லிவரு இதெல்லாம் வைக்கிறதா பேசிட்டுங்கிறானுங்க. லிவர் கல்லீரல் அறுவை சிகிச்சைக்கு 50 லட்ச ரூபா ஆகுதும்.
கல்லீரலை கெடுத்துக்கிறதான எல்லா வேலையும் செய்துட்டு அதை மாற்றி வைக்கிறதுக்கு 50 லட்ச ரூபாய் செலவு பண்ணி பண்ணுறவனும் இருக்கிறான். கல்லீரலுக்கு கொடுக்குற சாப்பாடு கொடுக்க முடியாமல் வயிறு காஞ்சி போய் இருக்கிறவனும் இருக்கிறான். என்ன பண்ண முடியும் இதில்? அதனால் வலுத்தவன் யாருக்கு வலு இருக்குதோ அவன் இறங்கி வேலை செய்யணும். கிடைச்சவன் கொடுக்கணும். கொடுக்காத வரைக்கும் அவனுக்கும் ஆன்மீக முன்னேற்றம் இல்லை, இந்த கொடுக்காதவனுக்கும் ஆன்மீக முன்னேற்றமும் கிடையாது. ஆன்மீக முன்னேற்றன்றது நன்றி உணர்வு மக்களுக்கு மட்டும்தான். நன்றி உணர்வு எவனுக்கு இல்லையோ அவனுக்கு ஆன்மீக முன்னேற்றம் என்பது இல்லவே இல்லை. படைக்கும் திறன் அவனுக்கு வராது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். படைக்கும் திறன் வராது. ஸோ இருக்கும்போதே குறைப்பட்டுக்கிறவன் விளங்கவும் மாட்டான். இப்போ நல்லா இருக்கும்போதே தன்னை பற்றி குறைய பற்றுக்கிறவன், எனக்கே பத்தலை, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றவனுக்கு அவன் எந்த விதத்திலும் விளங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லாதவன் புலம்புலுக்கு அவனை இறக்கி விட்ருவான் ஆண்டவன். ஏற்கனவே புலம்புற பக்கத்தில் இருக்கிறான்ல, நீ அங்கே போய் உட்காந்துக்கணும் இறக்கி விட்ருவான். இருப்பதை கொண்டாட தெரியணும். என்ன இப்போ உங்களுக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு திறமை இருக்குது, ஒரு அறிவு இருக்குது. எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் இந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும். நீங்கள் நல்ல இடத்துக்கு போய் சம்பாதிக்க போகிறீங்க. இப்போ ஒரு வேலை செய்கிறார் அப்படின்னா பைத்தியம் முடிக்காமல் இருக்கணும், பைத்தியம் பிடிக்காமல் இருக்கணும், பொண்டாட்டி பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும், இல்லை அடிபடாமல் இருக்கணும், இல்லை ஏதோ பூச்சி போகிறான் கடிக்காமல் இருக்கணும், இல்லை வைரஸ் நோய் வராமல் இருக்கணும். இருந்தால் தான் நீ சுகத்தை பற்றியே சிந்திக்க முடியும். அப்போ முதல்ல துன்பம் நீக்கிறதுக்கான பயத்தில் இருக்கணும். எதுவும் வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்னா இருக்கிறத நீ கொண்டாடணும். தன்னறிவு தன்னுடைய திறமையை நம்பி ஒருத்தர் உதவியாக வாழ்ந்தால் பிரச்சனை வராது. தனக்குன்னு வாழும்போது அதுவே உங்களுக்கு நோயாகவும் துன்பமாக ஆகி விட்டுரும். இதெல்லாம் சாதாரண நம்ம பேசின்னு இருக்கிறோம். பொதுவான பிரச்சனை இதுதான். பொதுவான பிரச்சனையே இது. அவனுக்கு மட்டும் ஏன் கொடுத்துருக்கு, இவனுக்கு மட்டும் ஏன் கொடுத்துருக்குன்னு ஏன் கொடுத்துருக்குன்னு யாருக்கு தெரியும்? அவன் கொள்ளாடி சம்பாரித்தான், அது சம்பாரித்தான், இது சம்பாரித்தான், ஏமாத்தினான், போய்த்தான், புலம்பிடி தெரி, அவன் தான் சம்பாரிச்சானு. நீ என்ன பண்ண போகிற? அப்போ ஏற்றத்தாழ்வுகள் என்ன மனிதனால் உருவானதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறானுங்க, இறைவனால் உருவானதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இறைவன் சொல்கிறான் நான் யாருக்கும் தீங்கு பண்ணலைன்றான். ஆனால் ஏழைகள் இருக்கிறாங்க. அப்போ மனித வளர்ச்சி என்பது உலகத்தை ஒருவாறு சுகமாக ஆக்கணும். உலகத்தை ஒருவாறு சுகமாக ஆக்காதவனுக்கு மறுமை வாழ்க்கையெல்லாம் கிடையாது. இம்மையில் குருடனாக இருக்கிறவன் மறுமையில் குருடனாக தான் இருப்பான். இதை மொத்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால் இந்த படைக்கும் திறன் வேணும்னா, படைக்கும் திறன் வேணும்னு கேட்டிங்கல்ல, ஏன் படைக்கணும்? படைக்கிறது உங்கள் வாழ்க்கையின் நன்மைக்காக படைக்கிறீங்க. படைக்கும் திறன் வேணும் யாருக்குன்னா, எவன் நன்றி உணர்வோடு இருக்கிறானோ அவனுக்கு தான் கிடைக்கும். நன்றி இல்லாதவனுக்கு கிடைக்காது. நன்றினா என்னதப்பா? நன்றினா என்னது? நன்மை இருக்கணும். என்னன்றி கொண்டார்க்கு மொய்வண்டா மொய்வில்லை, செய்நன்றி கொண்ட மகற்கு. எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்குதான். இந்த ஒருத்தன் செய்த உதவியை முக்காலமும் பயன்படக்கூடிய உதவியை மறந்தவனுக்கு வாழ்க்கை வராதுன்னு வேதத்தில் இருக்குது. எல்லா வேதங்களும் இதை போதிக்குது. அந்த நன்றி உணர்வு பெரும்பாலும் நமக்கு இருக்கிறது இல்லை, யாருக்குமே இருக்கிறது இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போது வாழறது, கூட இருக்கிறது, கொண்டாட்டம் போகிறது, கொஞ்சம் வரத்து கம்மியாக இருந்தால் நன்றி இல்லாமல் இருந்து ஓடி போயிடுது. இப்படி தான் நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். ஒட்டோர் ஒட்டியாக தான் இருக்கிறோமே தவிர, உணர்வோடு நம்ம பணிவிடை செய்து நல்ல விஷயங்களை கற்றுக்கணுன்றது யாருக்கிட்டே கிடையாது. அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்யணுங்கிறான், அடுத்த கம்பெனியில் 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறான், கூடி கொடுக்குறான்னு சொல்ல ஓடி போயிடும். விட்டு ஓடி போயிடும், அப்படியே நெருக்கதியாக விட்டு ஓடிடும். பொருளாதார தேடுதல் என்பது மனிதன் அன்பிலிருந்து விலக்கி ஓட விடுது. அப்படி இப்படி ஓடிடலான்னு சொல்லி எல்லோரும் அதான் செய்கிறாங்க. எங்கே வருமானம் வருதோ அங்கே பார்வை போயிடுது. இதில் எங்கேருந்து ஆன்மீகம் கற்றுக்கிறது? ஆன்மீகம் என்பது செழிப்பான பகுதி. அதில் இருக்கிற உயர்வு தன்மைகளை நம்ம யோசிக்கவே முடியாது. ஒன்றே ஒன்று தான், சின்னதாக ஒரே ஒரு ஆன்மீக வித்தை கற்றுக்கிட்டோம்னா அது நம்முடைய வாழ்க்கையை எங்கேயோ மாற்றி விட்டுரும்.
நீங்கள் தேடி பெற வேண்டியதெல்லாம் தேடாமல் உங்களுக்கு வந்து அமையும். அந்த அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்கிறது கேட்கணும். கேட்காதவங்க என்ன பண்ண முடியும்? எதை வந்து நம்ம கையில் எடுக்கிறோம் ஆன்மீகத்தினுடைய ஒரு பகுதியை, அந்த பகுதி வந்து இந்த தேடாத உங்களுக்கு எது தேடுறீங்களோ அது தேடாமல் கொண்டு வந்து மட்டும் சேர்க்கும். அந்த வல்லமை இங்கே இருக்கிறது. அது யாருக்கும் கவனத்தில் கொண்டு வர்றது பெரிய கஷ்டம். ஏன்னா அவனுடைய பொறாமையும் அவனுடைய உடனடியாக வேணும் அந்த ஆசையை அவனை கவுத்து விட்டும். பொறுமை இல்லை. இப்போ நான்லாம் பல ஆண்டுகள் காத்திருந்தேன். பல ஆண்டுகள் நல்ல விஷயங்களுக்காக, நல்ல மனிதர்களோடு துன்பத்திலும் துயரத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் சாதாரணமாக இப்போ சாதாரண விஷயங்கள் தூங்கினா தான் இருக்கீங்களா? மூச்சுங்க நினச்சி பேசுறது உங்களுக்கு அதான் பேசினுக்கிறேன். நிறைய பேர் இதை புரியறதில்லை. புரியாமையே வாழ்க்கையை தொலைச்சிட்றாங்க. வாய்ப்பின் மீது வாழ்க்கையை அமைக்கிறது இல்லை. இப்போ நம்ம வகுப்புகளுக்கு வந்துட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஓரளவு வசதி ஆனவனே விட்டு ஓடிவிட்டான். கொஞ்சம் மாதிரி தான் இருக்கிறாங்க. அவனுக்கு கொஞ்சம் கிடச்ச உடனே அவன் மாறி ஓடிப்பிட்டாங்க. நிறைய பேர் அப்படி தான் ஓடிடுறாங்க. என்ன கொஞ்சம் காசு பணம் சேர்த்துக்கலாம், ஆனால் உள்ளமைதியை தேடுறது ஒரு ஞானமிக்க மனிதரோடு இல்லாமல் நம்மளால் உள்ளமைதியை தேட முடியாது. உள்ளமைதி மட்டும்தான் வாழ்க்கை. மற்றதெல்லாம் சும்மா வெளி சப்போர்ட்டு. இன்பில்டாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளை வாழ வைக்கும். வெளியில் இருக்கிறதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் அது வழியை பார்த்துட்டு போயிடும். அது அதனால் அதில் தேடுதல் அதிகமாக இருக்கக்கூடாது. இதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சபட்சம். வெளியே அரங்கமான வாழ்க்கையை வந்து கிடைச்ச வரைக்கும் வாழணும். உள்ளரங்கமான வாழ்க்கையை வந்து நீங்கள் எந்த லெவல்லையும் போய் வாழலாம். அக வாழ்க்கை என்பது பறந்து விரிந்தது. புற வாழ்க்கை என்பது குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் வாழ முடியும். ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன இடம், ஒரு சின்ன அட்ரஸ்ஸு, இதுக்குள்ளே தான் நீங்கள் வாழ முடியும். ஒரு சின்ன இடத்துல வேலை, ஒரு குறுகிய மக்கள் தான் உறவுகள். இது புற வாழ்க்கை. இவ்வளோதான் உங்களுக்கு. அக வாழ்க்கை அப்படி இல்லை. அண்ட சராசரங்களில் நம்முடைய வாழ்க்கை பறந்து விரியும். அந்த வாழ்க்கை அவனுக்கும் தேவைப்படலை. அவனுக்கு அன்றைக்கி சோறு, அன்றைக்கி காரு, அன்றைக்கி வீடு, கொஞ்சம் சினிமா கினிமா ட்ராமா, ஒரு நாள் சட்டை துணி இருந்தால் போதும்னு நினைக்கிறான். இவனுக்கெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம் என்பது பெரிய அல்லலுக்கு இடையில் கற்றுக்கிற ஒரு விஷயம். நமக்குள்ள ஒரு பெரும் போராட்டத்தை நிகழ்த்தி எதற்காக ஓடணுமோ அதுக்காக ஓடி, எதை சேர்த்துக்கணுமோ அதை சேர்த்து வச்சு சம்பாதிக்கிற விஷயம் ஆன்மீகம். அதை அறிந்தவர்கள் சொல்லி கொடுத்தா கூட இந்த பஞ்சம் பட்டினி போராட்டம் இருக்கிற வரைக்கும் அது உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். வாய்ப்பு கிடச்சவனாவது வருவானான்னு பார்த்தா அவனும் ஓடுறது தான் குறியாக இருக்கிறான். இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்தாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க, நல்ல விஷயங்களும் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் எல்லாருடைய பார்வையும் இந்த பணம் எப்படி, இந்த காசு எப்படி, இந்த வீடு எப்படி, இந்த தோட்டம் எப்படி, இதுலேயே தான் போதே தவிர தியாகம்னா என்ன, அர்ப்பணிப்புனா என்ன, அதை பற்றி வர்றதுக்கு யாருக்கும் மனநிலை இல்லை. அது இல்லாதவங்களுக்கு ஆன்மீகத்துக்கு ஆண்டவன் ஓப்பன் பண்ணவே மாட்டான். ஆன்மீகம்னுடைய அல்டிமேட் எய்ம் தெரியுமா? இந்த வாழ்க்கையை பிறருக்காக வாழ அனுமதிக்கிறதும் பிறருக்கான சேவையை மாற்றுறது தான் ஆன்மீகமே தவிர தனக்குன்னு வாழறது ஆன்மீகம் கிடையாது. தனக்குன்னு வாழறவன் வாழவே இல்லை. அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறவன் தான் தன்னை அறிவான். வாழ்க்கையும் தன்னை அறிதலும் ஒன்றும் கிடையாது. வாழ்க்கை அவனுக்காக வருமே தவிர வாழ்க்கையை அவன் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தன்னை அறியும் மனிதன் ஒருத்தன் தன்னை அறிந்திருக்கானா எல்லா வாழ்க்கையும் அவனை தேடி வரும். எது வாழப்படணுமோ அது அவனை தேடி வரும். வாழ வேண்டியது தேடி போகிறவன் வாழாதவன். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன கற்றுக்கணும்? விரும்புகிறவங்க வாழ்க்கை இப்போதைக்கு ஒரு சுகமாக இருக்குதுன்னா நன்றியோடு இருங்க. அதில் போய் குழப்பிக்காதீங்க. நீ தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சண்டை போடுறவங்க என்ன பண்ண முடியும்? சும்மா சின்ன சின்ன உப்பு இல்லாத விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு பெருசாக பேசிக்கிட்டு அது சரியில்லை, காவா சரியில்லை, கக்கு சரியில்லை, சரியில்லை சரி பண்ணு. யாரோ சரி பண்ணான்னு காத்திருந்தேன்னா எவன் சரி பண்ணான் அவனுக்கு? எதை பார்த்தாலும் குறை பேசுகிறதுலே தான் குறியாக இருக்கானுங்க.
அப்படி குறை பேச முடியுதுன்னா நீ வேணால் போய் வானத்தில் ஏறி வச்சு ஏறிக்கோ, யார் வேணான்றோன்னே. இந்த பூமியில் தோண்டி தோண்டி போய் பாரு, உன்னால் முடிஞ்சா செய்துக்கோ. யாரோ அதுக்கு உதவி பண்ணணுன்னா பணிவும் அடக்கமும் இருந்து இருக்கிறத போற்றி வாழ்ந்தால் தானே வாழ்க்கை வரும். அது யாருக்கு இருக்குது? இந்த கம்பெனி செய்யலைன்னா அந்த கம்பெனி, அந்த கம்பெனி செய்யலைன்னா இந்த கம்பெனி. இப்போ சுந்தர் பிச்சை இருக்கார் அந்த கம்பெனியில், இல்லாமல் போயிட்டார். நாங்கள் யாரோ சொன்னாங்க கூகுளில் இல்லைன்னு. அப்படியே அப்ளிமெண்ட்டு போயின்னு தான் இருக்கிறான். கொஞ்சம் இந்த உலக தேடுதல் வந்து கண்டிப்பாக அவசியமான ஒரு விஷயந்தானே தவிர, அது நம்மளை வந்து அடையாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணாலும் பிரச்சனை தான். எது வேணாலும் நம்ம விரும்பலாம், ஆனால் அதுவும் வந்து கிடைக்காத வரைக்கும் நீ அது மேலே அங்கலா போய் சேர்ந்தேன்னா அது ஒன்று காலி பண்ணிடும். இப்போ ஆன்மீகம் என்பது தனக்குள்ளே எது வேணுமோ தனக்குள்ளே கேட்டுட்டு இருக்கிற வேலையை செய்ய வேண்டியது தான். இதுதான் பொதுவான ஆன்மீகம். தனக்குள்ள விருப்பத்தை வச்சுக்கிட்டு இது வேணுமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலை செய்தால் அந்த வேணுன்றது வரும். அது முன்னாடி என்னெல்லாம் முதல்ல சின்ன வயசுல வந்து நிறைய கேட்டுப்போம்லாம், அதெல்லாம் லைனாக வந்துட்டு இருந்தபோது இப்போ கேட்கறது வரும். சின்ன வயசு நிறைய கேட்டுப்போம், அதுவே கிடைக்காம இருக்குல்ல, அது இப்போ கிடைக்கிறதா இருக்கும். அது இப்போ கிடைக்கும் போது இப்போ கேட்டது ஒரு 10 வருஷம் கழிச்சு கிடைக்கிறதா இருக்கும். அது எப்போ கிடைக்கணும்லாம் சொல்ல முடியாது. இப்போயே கிடைக்கணும் அவசரப்படுத்தணுன்னா இருக்கிறதும் போயிடும். அதுதான் பிரச்சனை. இப்போ படைப்பாற்றல் வேணும்னா என்ன பண்ணணும்? நன்றி உணர்வுனா என்னது? இருப்பதை குறைச்சலாமல் இருக்குது. இருப்பதை கொண்டாடணும். நீங்கள் கொண்டாடல, உங்களை நெசிக்கு புழிஞ்சி சாறு எடுத்து ஒரு லெவலில் கொண்டு வந்து விட்டுருவோம். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா இல்லையா? அந்த அனுபவத்தின் மீது மீண்டும் நீங்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறீர்கள். இதுதான் அந்த நன்றி உணர்வுன்றது வந்து இருக்கிறத மீது போற்றி வாழ்க்கையை வந்து சுகமாக பார்க்கலன்னா அது பிடிங்கிடுவான். இப்போ உங்களாவது பொருளாதாரத்தை சுவைச்சான், வேறு எதுனா சுவைச்சா என்ன வருது? ஆப்பை பிடிங்கி விட்டா அப்புறம் காப்பு கட்டவே முடியாது நம்மளால். யார் யாருக்கு என்னென்னும் இல்லாமல் இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, நடக்க முடியாமல் இருக்குது, தொந்தரவு இருக்குது, உலகம் இப்படி போயிட்டுருக்குது. இது என்ன புதுசாக வந்து நம்ம வாழ்க்கையின் மீது குற்ற குறை சொல்கிறது? இல்லாதவனுக்கு போய் உதவி செய்யுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இருக்குதில்ல கொஞ்சம், இல்லாதவனை தேடி போய் உதவி செய்யுங்க, நல்ல வார்த்தையை பேசுங்க, நல்லது செய்யுங்க. ஏன்றதை செய்துட்டு ஏழாதவங்களுக்கு வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது நீங்கள் தேடுறதெல்லாம் தேடாமல் உங்களுக்கு வரும். இதுதான் ஆன்மீகத்தினுடைய ரகசியம். இதை இன்னும் தெளிவாக வந்து அடுத்த வகுப்பில் பேசுவோம். இறைவன் போதுமானவன்.